Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நான் இந்த லுக் ஃபுல்லாகவே மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸில் ரீசெண்டாக நான் ஒரு ஹெவி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் அது எனக்கு ஒரு பெரிய பட்ஜெட் ஹோல் வந்து பண்ணலை. ஏன்னா எல்லாமே செம அஃபோர்டபுள் அண்ட் செம அமேசிங்கான பிக்ஸ்லாம் இருக்குது மார்ஸ் ரேஞ்சில் இருந்து. ஸோ அதெல்லாம் என்ன, எது நான் ஜெனியூனாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எது நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன, எப்படி நான் இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, பேட் ஸ்கின் மோட் ஆன். பட் என்னுடைய லிப்ஸுக்கு வந்துட்டு நான் இந்த ஒரு லிப் ப்ராடக்ட் போடலான்னு பார்த்தேன். இது மார்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய லிப் பில் அப்படின்ட்டு ஒரு காம்போ ப்ராடக்ட். இதில் ஒரு நியூட் கலர், பிங்க் கலர் அண்ட் ரெட் கலர் இருந்தது. ஜென்யூனாக நான் இது ஒரு லிப் கிளாஸ் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். ஏன்னா இதே பேக்கேஜிங்கில் லிப் கிளாஸ்னு ஒன்று இருந்தது. என்னோடைய மிஸ்டேக் தான், நான் ஒழுங்காக கவனிக்கல. பட் இது ஒரு நார்மல் மேட் லிப்ஸ்டிக். எனிவேஸ், அடுத்தது ப்ரைமர் போய்க்கிட்டேன். இது வந்து மார்ஸோட ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ப்ரைமர் தான். நல்லா இருக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகும். நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் பிளரி எஃபெக்ட் வந்து உங்கள் முகத்தில் இது கொடுக்க போகுது. அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ஸோட அந்த விசிபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்து இது வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணேன், இல்லுமினாட்டி பேஸ் ஃப்ரம் மார்ஸ். இது வந்து ஒரு நல்ல ரோஸ் கோல்டு ஹைலைட்டிங் க்ரீம் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் மேக்கப் முன்னாடி போடலாம், மேக்கப் அப்புறம் போடலாம், லைக் ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி ஒர்க் பண்ணலாம். இது நல்லா இருந்தது. அந்த க்ளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஒரு டியூவி க்ளோ வந்து நல்லா தெரியுது. லைட் ஹேண்டடாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சட்டில் க்ளோவும் தெரியுது. அடுத்து என்னுடைய ஃபேஸ் கலர் கரெக்ஷன் அண்ட் கன்சீலிங் பண்ணிக்கிறதுக்கு மார்ஸோட இந்த கவர் ரேஞ்சர்ஸ் கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் டு டீப்பர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இது செட் ஆகிடும். அண்ட் ஐ வாஸ் quite surprised and pleasantly satisfied with the palette. ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியில் இத்தனை கலர்ஸோட, லைக் கலர் கரெக்டிங் கலர்ஸ் இருக்குது, கன்சீலிங் கலர்ஸ் இருக்குது. நான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னுடைய ஸ்கின்ல எங்கெல்லாம் அந்த டார்க்னஸ், டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் விரல் வச்சு. ஸோ அடுத்து நான் வந்து இந்த ஒரு பேக் ஆஃப் 6 ப்ரஷஸ் ஃப்ரம் மார்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பவுடர் ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ், அதுக்கப்புறம் ப்ளஷ் ப்ரஷ், அப்புறம் ஐ மேக்கப்புக்கு கொஞ்சம் ப்ரஷஸ், ஒரு 3 ப்ரஷஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஃபுல் ஃபேஸ் பிகினர் மேக்கப்புக்கு போதுமாக இருக்கிற மாதிரியான ப்ரஷஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பஃபிங் ப்ரஷ் வச்சு இந்த கன்சீலரை நான் எடுத்து பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் கவரேஜ் ஜாஸ்தியாக வேணும் அண்ட் கொஞ்சம் ப்ரிசைஸாக போய் பிளெண்ட் பண்ணுமா இருந்தது அப்படின்றதுனால அந்த லிப்ஸ் நான் செக் பண்ணேன், அது அந்த அளவுக்கு ட்ரையாக இல்லை. அடுத்து நான் ஆல்ரெடி மார்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மேக்கப் பிளெண்டிங் ஸ்பஞ்ச். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 rupees தான் இருக்க போகுது. அடுத்து இன்னைக்கு பேஸ்க்கு மார்ஸோட இந்த பிபி க்ரீம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்கின் பர்ஃபெக்ஷன் கலர் கரெக்டிங் பிபி க்ரீம். அந்த ப்ரஷ்ல வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பஃபிங் ப்ரஷ் இருந்ததுல அதை வச்சு நான் என்னுடைய இந்த பிபி க்ரீம் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐ பிலீவ் ஷேட் வந்து ரிச். நான் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாக்ட் மேட்ச் கிடையாது. என்னுடைய ஃபேஸ் எங்கே ஹைலைட்டடாக இருக்கோ அந்த ஹைலைட்டட் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர். பட் இதை விட நான் 1 or 2 ஷேட் டார்க்கராக போய்ப்பேன். பட் நான் இது கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க ரேஞ்சில் இந்த அளவுக்கு ஒரு டார்க் டோன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. அண்ட் இது வந்து உங்களுடைய ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் டைம் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மர்ஜ் ஆகி உட்காந்துக்குதும் கூட. ப்ளஸ் அந்த கன்சீலர் பேலட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கலர் கரெக்ட் பண்ணி அதை வச்சு கொஞ்சோண்டு கன்சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா யூ வில் பி ஃபைன். ஸோ இதை இன்னும் கொஞ்சோண்டு எடுத்து என்னுடைய நெத்தியும் நான் கவர் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஸ்பஞ்ச் தான். ஸோ ஸ்பஞ்ச் வச்சும் ஒரு வாட்டி நான் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே கன்சீலர் பேலட்ல இருந்து ஒரு டார்க் ஷேட் எடுக்கிறேன். பட் இந்த டார்க் ஷேட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அது டார்க்காக இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருந்தது இன்ஃபேக்ட். பட் நான் என்னுடைய விரல் வச்சு பிளெண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக அந்த இடத்துல ஷேடோ கொடுத்துச்சு. அது நான் ஆல்ரெடி போட்ட ப்ராடக்ட்டை தேய்ச்சி எடுத்ததுனாலே இந்த ப்ராடக்ட் வந்து செட்டில் ஆனோடனே கொஞ்சம் டல்லானதுனாலே எனக்கு தெரியல. பட் அந்த டார்க் ஷேட் நான் கான்டோருக்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதில் இருக்கக்கூடிய மீதி லைட் ஷேட்ஸ் எடுத்து என்னுடைய ஃபேஸை ஹைலைட் பண்ணி கன்சீல் பண்ணிக்கலான்னு கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தி அண்ட் சின் ஏரியாவில் போட்டு நான் வந்து அதே ஒரு பிளெண்டிங் ஸ்பஞ்ச் இருக்குல்ல, அந்த ஈரம் பண்ண பிளெண்டிங் ஸ்பஞ்ச், அதை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணலன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி லைட்டாக ஆயிலியாக ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகும். பட் ஒழுங்காக நீங்கள் வந்து
பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின் ரொம்ப பிடிக்க போது உங்களுக்கு இந்த கன்சீலரோட கன்சிஸ்டன்சி. அடுத்தது மார்ஸோட இந்த செட்டிங் பவுடர் எடுத்துக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓடி போய் இது நீங்கள் வாங்கிக்கோங்க, யூ வில் லவ் இட். இது ஒரு ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பஞ்ச் வச்சு செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு, அந்த கிட்லேயே ஒரு குட்டி ப்ரஷ் மாதிரி இருந்தது, அதை வச்சு நான் பண்ணேன். உங்களுக்கு வந்து ஒரு மைல்டான கவரேஜ் வேணும் அண்ட் ஜஸ்ட் அந்த ஈரத்தை மட்டும் உரியறதுக்கு பவுடர் வேணும்னா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க உங்கள் பவுடரை. இல்லை எனக்கு ஹெவியாக வேணும், அது நல்லா என்னுடைய ஸ்கின்ல வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் மேக்கப்பையும் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் அந்த செகண்ட் கேட்டகரி. ஸோ ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால முகம் ஃபுல்லாகவே இந்த பவுடரை நான் ஓரளவுக்கு போட்டு செட் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஃபேவரட் பார்ட், மார்ஸோட இந்த ஐ கிட் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஐப்ரோ பேலட் கிட். ஃபர்ஸ்ட் எனக்கு இவங்க பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிட்லேயே ஒரு ஐப்ரோ பென்சிலோட வந்தது. அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா 2 கலர், அப்புறம் ஒரு கண்ணாடி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரஷோட வந்தது. அண்ட் ஐ ஹாவ் டு சே இந்த பிக்மெண்டேஷன் செம்ம நல்லா டார்க் பிளாக், பக்கத்துலேயே ஒரு ப்ரௌன் டோனும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களுடைய ஐப்ரோ கலர் நீங்கள் வந்து மைல்டாக்கிக்கலாம். இல்லைனா அந்த இன்டீரியர் பார்ட் இருக்குல்ல ஐப்ரோஸ்ல முடி இருக்க ஏரியா, அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ஒரு குட்டி பஃபிங் ஸ்பஞ்ச் மாதிரியும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐப்ரோ ஃபில் பண்ண இடத்துல லைட்டாக அப்படியே ஸ்மச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் லுக்கும் கிடைக்க போகுது. ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். இது வந்து சூப்பர் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஐப்ரோ கிட். எனக்கு இந்த மாதிரி ஐப்ரோ கிட்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இதை வச்சு அழகாக என்னுடைய ஐப்ரோஸை நான் நல்லா ஃபைன் ஃபினிஷ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது தி சிட்டி பாரடைஸ் அப்படின்ற இந்த ஒரு பேலட் எடுத்தேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே பாஸ் போட்டு லிங்க்ல தேடி இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஓடி போய் உங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஆல்ரவுண்டர். ஓகே, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வேரியண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 வேரியண்ட் இருக்குது இதில். ஸோ இதில் வந்து காம்பேக்ட் ப்ளஷ், ஹைலைட்டர், ப்ரான்சர், அப்புறம் 9 ஐஷேடோ கலர்ஸும் இருக்குது. ஸோ சரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த கலர் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அண்ட் ப்ரஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டில் வந்திருந்த ஒரு ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ், அதை வச்சு நான் வந்து போட்டேன். அண்ட் என்னுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே உங்களுக்கு தெரியணும் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. செம்ம பிக்மெண்டட், செம்ம க்ரீமி, நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் அண்ட் ஃபால் அவுட்ஸ் எதுவுமே கிடையாது. லைக் மேட் கலர்ஸ்லையும் இல்லை, ஷிம்மர் கலர்ஸ்லையும் இல்லை. ஷிம்மர் கலர்ஸ்லாம் நான் அடுத்தடுத்து போடுவேன். அதுக்கு இன்னொரு வேறு ப்ரஷ்ஷும் எடுத்துக்கிறேன். அது ஷிம்மர் கலரில் முக்கிறதுக்கு முன்னாடி அதே மேட் கலரை எடுத்து கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைனை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லாவெண்டர் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோட லிட்ஸில் நான் பேக் பண்ணுறேன். அண்ட் பிக்மெண்டேஷன் நல்லா இருந்தது. சூப்பர் நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய விரல் வச்சு நீங்கள் பேக் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் ப்ரஷில் ஒரு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கலரை வந்து நீங்கள் உங்களுடைய லிட்ஸில் போடுறீங்கன்னா இன்னுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண போகுது. பட் இது வந்து ஒரு டீசெண்டான ஷிம்மர் பிக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஐ ஷேடோ பேலட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்றதை அடுத்தடுத்து நான் பண்ணுற இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பர் கூல் டோன் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதுலேயும் லைட்டாக அந்த ஹியூஸ் ஆஃப் பர்பிள் இருக்குது. ஸோ இதை எடுத்து என்னுடைய அந்த அவுட்டர் வி இருக்க ஏரியாவில் அந்த லிட்ஸில் அதில் வந்து போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே ஹைலைட்டர் ஷேட்னு ஒன்று இருக்குது, ஒரு மாதிரி ரோஸ் கோல்ட் ஷேட் மாதிரி இருந்தது. அதை எடுத்து என்னோட இன்னர் கார்னரில் போட்டேன். அப்புறம் வேற ஒரு ப்ரஷில் அதே கலர் எடுத்து என்னுடைய ப்ரோபோன் ஏரியாவை நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இது மட்டும் கொஞ்சம் சங்கியாக இருந்த மாதிரி இருந்தது, பட் கை வச்சு பிளெண்ட் பண்ணோடனே சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஐலைனருக்கு வந்து மார்ஸோட இந்த ஸ்கெட்ச் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இது நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஐலைனர் தான். ஸோ இது நல்லா இருக்கும். லைக் இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்டேஷன், நல்லா மேட் ஃபினிஷ் கொடுக்கும், குவிக்காக ட்ரை ஆகிடும் அண்ட் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மச் ப்ரூஃபும் கூட. ஸோ இதை வச்சு ஒரு விங் நான் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் மார்ஸோட காஜல், இது என்னுடைய ஒரு ரீசன்ட் பிக் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அகைன் வச்சுக்க வேண்டிய ஒரு காஜல். ஏன்னா இது செம்ம க்ரீமி அண்ட் சூப்பர் பிக்மெண்டட். இது நீங்கள் போட்டு லைட்டாக ஒரு பவுடர் ஐ ஷேடோவோ இல்லைனா ஒரு பிளாக் ஐ ஷேடோ நான் மீன் பண்ணுறேன் ஆக்சுவலாக, அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் குட் டு கோ. அது அப்படியே செம்ம பிக்மெண்டடாக செம்ம டார்க்காக பிச் பிளாக்காக இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி ஒரு மேட் ஷேட் வச்சு ஸ்மச் பண்ணிக்கிறேன். அப்புறம் மஸ்காராவுமே ஓடி போய் கார்ட்டில் போட்டுக்கோங்க. இது ஒரு செம்ம அமேசிங்கான மஸ்காரா ஃப்ரம் மார்ஸ். இது வந்து ஒரு டபுள் ப்ரஷ் மஸ்காரா. இதில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இருக்கும். ஸ்டெப் 1 வந்து ஃபில் பண்ணுறது, ஸ்டெப் 2 வந்து வால்யூமைசிங் அந்த மாதிரி இருக்கும். ஒரே வாண்ட் தான், பட் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டில் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து ரொம்ப அறிவாளியாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டும் வேறு வாண்ட் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன், பட் கிடையாது. ஸோ இந்த ஒரு மஸ்காராவே உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் வச்ச மாதிரி எஃபெக்ட் கொடுக்க போகுது. ஏன்னா நான் இந்த மஸ்காரா வைக்க ஆரம்பிச்சுட்டு பேக் அண்ட் ஃபோர்த் போய் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இதிலே நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இது நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவும் கூட. செம்மையான ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் லுக் கொடுத்துச்சு. நீங்களே பார்க்கலாம் இங்கே எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஐ ரியலி லவ் இட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மஸ்காரா லவராக இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து நான் பிரான்சர் மட்டும் சீட்டிங் பண்ணலாம்னு நினச்சேன்.
யோசிச்சேன். ஏன்னா இவங்ககிட்ட ஒரு பிரான்சர் இல்லையா. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த பேலட்ல நமக்கு இங்க ஒரு ஷேட் இருக்கே அப்படின்ட்டு. நான் எடுத்து அதை அப்ளை பண்ணி பார்த்தேன்னா, ஐ வாஸ் லைக் ஓகே, இது கண்டிப்பா ஒரு செம்மையான பிக் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நான் வந்து மொத்தமா இந்த பேலட்ல வந்து அப்படியே காதல்ல விழுந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த லுக்கை முடிக்கிறது வந்து அந்த பிரான்சர் தான். பிரான்சர் நல்ல ஷேட்ல என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துட்டா அன்னைக்கு என்னுடைய மேக்கப்பே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து பிரான்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் என்னுடைய மேக்கப்ல. இந்த பேலட்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு இருக்க போய் நான் வந்துட்டு ரொம்ப அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் போட்டு கலர் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐ ரியலி லவ்ட் ஹவ் மை ஃபேஸ் லுக். அப்புறம் இங்க ஒரு மேட் பிளஷ் ஷேட் இருக்கு, ஒரு சாஃப்ட் பிங்க். ஸோ இது வந்து பிக்மெண்டடா இருந்தது, பட் ரொம்ப லைட்டா இருந்தது. ஸோ அதனால என்னுடைய கலர்ல வந்துட்டு, அதாவது என்னுடைய ஸ்கின் டோன்ல வெளியில தெரியவே இல்லை. ஆனா நான் வந்து அந்த அளவுக்கு அதுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகல. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வேற கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை எக்ஸீட் பண்ணிருச்சு. ஸோ நான் பெருசா அதை வரி பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிங்க் ஷேடே வந்துட்டு இந்த ஐஷேடோல ஒரு பர்பிள் மேட் கலர் இருந்தது, அதோட மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னுடைய பிளஷ்ஷா அப்ளை பண்ணேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே, ஒரு பியூட்டிஃபுல்லான மூவ் பர்பிள் பிளஷ் கலர் எனக்கு கொடுத்துச்சு. அதுலேயே வேற மேட் ஷேட்ஸும் இருக்கு. லைக் அந்த ஒரு டெரகோட்டா மேட் ஒன்று இருக்கு, அதை கூட நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட பிளஷ் வேலை நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பேலட்லேயே ஒரு காம்பேக்ட் ஷேட், ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி ஒரு கலர் கூட இருக்கு. பட் அது ரொம்ப லைட்டா இருக்கு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. ஆனாலும் நான் என்னுடைய அண்டர் ஏரியால லைட்டா செட் பண்ணி பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் டக்குன்னு அதை வந்து வேற ஒரு ப்ரஷ் வச்சு நான் கலர் பண்ணிக்கிட்டேன். பட் அகைன் நான் அதை வந்துட்டு எதுவும் குறை சொல்ல போறது கிடையாது. அப்புறம் ஒரு ஹைலைட்டர் ஷேட் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு என்னுடைய ஃபேஸை நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ப்ரோபோன் ஏரியால ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அதே கலர், அது நல்ல ஒரு சாஃப்ட் லைட் ரோஸ் கோல்ட் ஷேட். ஸோ மறுபடியும் என்னுடைய அந்த சாக்கெட் ஏரியாவா ஐலிட்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த டீப்பர் கலரை இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த ஐஷேடோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை சீல் பண்ணிக்கிறதுக்கு இந்த சீல் த டீல் மாஸ் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இதை எடுத்து அடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லுக் பண்ணும்போது பண்ணேன். ஸோ நல்லா எக்ஸ்ட்ராவாகவே போட்டு பண்ணேன், இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலான்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக எல்லாத்தையும் வந்து மெல்ட் டவுன் பண்ணிச்சு அந்த பவுடரி லுக்கெல்லாம். அண்ட் நல்லா என்னுடைய மேக்கப்பும் வந்து லாஸ்ட் பண்ண வச்சுக்கிச்சு. அடுத்தது மார்ஸோட இந்த ஐ அண்ட் லிப் பென்சில். இதுவும் வந்து செம அஃபோர்டபுளான ஒரு பிக். அண்ட் கிட்டத்தட்ட 8 to 10 பென்சில்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பியூட்டிஃபுல்லான டோன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதில் மாதிரி ஒரு பென்சில் கிட்டில் என்ன பிரச்சனைனா, நமக்கு தேவையில்லாத கலர்ஸும் நிறைய இருக்கும். லைக் நியான் பிங்க், நியான் ஆரஞ்ச், லைட் பிங்க், அந்த மாதிரி நம்ம போடவே முடியாத மாதிரியான கலர்ஸும் இருக்கும். பட் இது நீங்கள் வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கிட் வாங்கிக்கோங்க. பட் இந்த பர்டிகுலர் கிட் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக வாங்கலாம். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. பிக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றதுனால அந்த டாப் லேயர் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அது ஒர்க் பண்ண சாஃப்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மார்ஸில் இந்த மாதிரி ஒரு மேட் பாக்ஸ்ன்னு ஒரு காம்போ இருக்கும் 3 கலரில். அதில் எந்த வேரியன்ட் பண்ணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ரௌன் அண்ட் அந்த பிங்க் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட்ஸ். இது வந்து இன்னைக்கு நான் பிங்க் யூஸ் பண்ணுறேன். அடுத்து அதே மாதிரி ஒரு 4 லிப் கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிட் நான் வாங்கினேன். ஆனால் அது வந்து எனக்கு கலர்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இந்த 3 பிங்க் கலர் இருக்க காம்போலே ஒரு லைட்டர் பிங்க் ஷேட் எடுத்து என்னுடைய லிப்ஸை நான் டாப் பண்ணிக்கிறேன். இதனால ஒரு பியூட்டிஃபுல்லான கம்ஃபர்டபுள் சாஃப்ட் மேட் லிப் லுக் வந்து கொடுக்க போகுது. அடுத்து இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் பிக்ஸ் ஃப்ரம் மார்ஸ். இது வந்து இந்த டுட்டோரியலில் யூஸ் பண்ணல, பட் இது வந்து ஒரு டியூவல் குரோம்டு ஐ ஷேடோ பேன்ஸ். ஓகே, இது வந்து நார்த்தன் லைட்ஸ் அப்படின்ற வேரியண்ட்டில் வரது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் டோன் இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு டைரக்ஷன்ல இருந்து இல்லை அந்த ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர் தெரியும். ஐ ரியலி லவ் திஸ் கைஸ். நான் இந்த மாதிரி கடைசியாக எப்போ யூஸ் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஐ ரியலி தரோலி என்ஜாய்ட். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் அண்ட் மஞ்சள் கலர் இருக்க ஒரு ஐ ஷேடோ கலர். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா போட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு, எங்கே பாரு சந்தனம் வச்ச மாதிரி இருக்கு, இப்போ பார்த்தா பச்சை கலரில் இருக்கு அப்படின்ட்டு அவரும் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. இது வந்து செமையாக இருந்தது. இந்த கலர் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு பிரைட் கோல்டு வித் கிரீன் ஃபியூஸ்ட் கலர். அப்புறம் இது வந்து ஒரு சாஃப்ட் ப்ரௌனிஷ் பிங்க் மூவ் கலர். அகைன் இதுவும் வந்து இந்த செகண்ட் டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் தான். இதுவும் அந்த ஃபர்ஸ்ட் கலரும் ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தது. பட் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஐ லவ்ட் இட். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இன்னைக்கு லுக்குக்கு அந்த கலர்ஸ் நான் என்னுடைய ஐ ஷேடோவில் போடல. ஃபர்ஸ்ட் அந்த டில்லி பேலட்னு ஒன்று பார்த்தோம்ல, அதில் இருக்க கலர்ஸ் போட்டது தான். அண்ட் இதான் ஃபைனல் லுக். நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி டர்ன் ஆயிருக்கா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மெயின் விஷயம் இவங்களுடைய பிராண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி. இது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸே வந்து கிடையாது. கண்டிப்பாக யார் வேணால் வாங்கலாம். அண்ட் அதனுடைய குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சை விட
எக்ஸ்ட்ராவாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரீசெண்ட் டைம்ஸில் நான் ட்ரை பண்ண எல்லா மார்ஸ் ப்ராடக்ட்டுமே அட்லீஸ்ட் 90% ப்ராடக்ட்ஸ் எனக்கு வந்து பெட்டராக தான், பெஸ்ட்டாக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஜென்யூனாக நான் உங்களுக்கு வந்து மார்ஸோட மேக்கப் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் லெவல்லையாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது நான் மார்ஸ்லேருந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.